சென்னை ஆவடியில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 2024-25 ஆண்டுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இதற்கு எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ ஹோல்டர்ஸ், இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் இதற்கு எலிஜிபிள். 2020, 21, 22, 23, 24 இந்த காலகட்டத்தில், இந்த ஆண்டுகளில் வந்து அவங்க கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ வந்து முடித்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, புதுச்சேரி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? ஓகே. இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50 வேகன்சிஸும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 30 வேகன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 7 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 18 வேகன்சி, டோட்டலாக 110 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 9,000 ரூபாய் கொடுப்பாங்க. 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? டிப்ளமோ டெக்னீஷியன், அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான் இது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 50 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 30 வேகன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 7 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங்கில் 5, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 18, டோட்டலாக 110 வேகன்சிஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 8,000 ரூபாய். இந்த ட்ரைனிங்கும் 1 இயர் இருக்கும். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற எனி டிகிரி முடித்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இதற்கு எலிஜிபிள். 100 வேகன்சிஸ் இருக்குது. 9,000 ரூபாய் மந்த்லி ஸ்டைஃபண்ட், 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? எலிஜிபிலிட்டி மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸருக்கு இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் ஃபுல் டைமில் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனல் பாடிஸில் ரெகக்னைஸ்டு ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கும் சேம் தான். உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அங்கீகாரம் பெற்ற கல்லூரி அல்லது இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும். யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அடுத்தது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ்லேயோ, சயின்ஸ்லேயோ, காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் இந்த மாதிரியான பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ போன்ற துறைகளில் எதையாவது வந்து எனி டிகிரி முடித்திருக்காங்க, ரெகுலரில் ஃபுல் டைமில் முடிச்சிருக்காங்க, யூஜிசி அப்ரூவ்டு காலேஜஸில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். இதில் இருக்கக்கூடிய டிகிரி, டிப்ளமோ, எனி டிகிரி, இன்ஜினியரிங், டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் சரி ஃபுல் டைமில் ரெகுலரில் படித்திருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் லிமிட் உண்டு. ரிலாக்ஸேஷனும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சரி, வேக்கன்சியில் ரிசர்வேஷனும் சரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பிசி, எம்பிசி கேண்டிடேட்ஸ் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது யூஆருக்கு நீங்கள் கிளைம் பண்ணி ஜென்ரலாக தான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 4 படி உங்களுக்கு வந்து பேசிக்காக அப்ரெண்டிஸ்ஷிப் ரூலில் 1992க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நார்மலாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் இருக்கும். உங்களுக்கு அந்த எந்தெந்த யூனிட்டில் உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்களோ அந்த இதில் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். பர் மந்த் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. ப்ரீவியஸாக ஆல்ரெடி ட்ரைனிங் 1 இயரோ இல்லை வேறு ஏதாவது அப்ரெண்டிஸ் இதில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள். சரிங்களா? ஆல்ரெடி பாதியில் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சுட்டு பாதியில் வெளியில் வந்திருக்காங்க, இல்லை ஆல்ரெடி ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுடைய டிகிரினா டிகிரியுடைய மார்க் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் படி போட்டு உங்களுக்கு வந்து மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. அதுவே டிப்ளமோ அப்படின்ற மாதிரி தான் டிப்ளமோவில் நீங்கள் எவ்வளோ எடுத்த மதிப்பெண் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து மெரிட் லிஸ்ட் எடுத்து அதில் ரிசர்வேஷன் போட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடியில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இன்டிமேஷன் வரும், என்றைக்கு வரணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம்.
ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். அதாவது ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் ஒரு கேட்டகரி, நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட், இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன், வேறு எந்த விதமான அப்ரெண்டிஸ்ஷிப்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணி, அதாவது இப்போ தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க, எதுலேயும் அப்ளையே பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டைம் என்ரோல்மெண்ட்டுக்கு தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. 3 கேட்டகரியில் இப்போ ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, MHRD NITS.gov.in அப்படின்ற பழைய வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய URL, அதாவது க்ரோம்லேயோ ப்ரௌசரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா NITS.education.gov.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றது இருக்கும், ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை. அடுத்தது இது முடித்ததுக்கப்புறம் திரும்பி ஒன்ஸ் அகெயின் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின்குள்ளே போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியும் நீங்கள் க்ரியேட் பண்ண நியூ பாஸ்வேர்டையும் போடணும். போட்டுட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், பேசிக்காக இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, நேமு, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அதே மாதிரி என்ன கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி பர்சனல் அவங்களுடைய மெயில் ஐடி ஆல்ரெடி வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறது, மொபைல் நம்பர், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ், கரஸ்பாண்டிங் அட்ரஸ், இது எல்லாமே வரும். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து 1 by 1 ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் 12 டிஜிட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் தான் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர். இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் நீங்கள் அதை வச்சு தான் பண்ணணும். இதுக்கப்புறம் நியூ போர்ட்டலில் நீங்கள் மைக்ரேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் புது போர்ட்டலில் வந்து nats.education.gov.in வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அப்படின்றது இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறிடும். அது பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அப்ளைடு அப்படின்னு மாறிடுச்சுனாலே நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் வந்து ஆல்ரெடி ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்லேருந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, அதாவது மைக்ரேஷன் பண்ணுறதுக்கான மெத்தடு. செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி பி. இது வந்து புது வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வேறு ஏதாவது இப்போ வந்து TNSTCலாம் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போட்டாங்க, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம், அதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சி நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஆல்ரெடி என்ரோல் பண்ண கேண்டிடேட்ஸ் இப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா nats.education.gov.in வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டுட்டு அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ் வேக்கன்சி அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதும் அப்ளை அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைட் அப்படின்னு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து மாறிடுச்சுனாலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி என்னென்னா, இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் வேறு எந்த அப்ளிகேஷனும் போடலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் nats.education.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக நீங்கள் வந்து 1 by 1 அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர், யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து 12 டிஜிட்டில் வரும். ATN அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கான என்ரோல்மெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்ட் வேகன்சி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்றத சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளைடு அப்படின்றது வரும். சரிங்களா? அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து BE, BTech, Diploma, BA, BSc, BCom, BBA, BCA கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அல்லது கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய கிராஜுவேட், டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் செலெக்ஷன் இருக்குது. வேறு எந்த விதமான செலெக்ஷன் ரிட்டன் எக்ஸாமோ இன்டர்வியூவோ வேறு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுடைய மதிப்பெண் பேஸ் பண்ணி அதனால் அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் வந்து பர்சன்டேஜில் நீங்கள் வந்து இது பண்ண முடியல, பர்சன்டேஜில் எனக்கு CGPA தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுடைய CGPA into 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜ் வந்து
கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து என்டர் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போகிறதுக்கான டிஏடிஏ கொடுக்க மாட்டாங்க. லாட்ஜிங், அதாவது உங்களுக்கு தங்குறதுக்கான இதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் தான் நீங்கள் வெளியில் தான் தங்கிக்கணும். ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியில் ஆவடியில் தான் உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். அங்கே தான் உங்களுடைய ஃபுல் ட்ரைனிங்கும் அங்கே மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தவிர இந்த ட்ரைனிங் முடித்தா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது. சரிங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 29/7/2024 ஓப்பன் ஆகிடுச்சு. நேட்ஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/8/2024. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் யார் யார் அப்படின்றத லிஸ்ட் வந்து நேட்ஸ் வெப்சைட்டில் போகிறது மற்றும் ஆவடி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி வெப்சைட்லேயும் போகிறது வந்து 26/8/2024 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. வெரிஃபிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுடைய சர்டிஃபிகேட் வந்து 9/9/2024 11/9/2024 நடக்கும் டென்டேட்டிவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து BOAT.SRP.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போடுவாங்க. எந்த விதமான டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, அமெண்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதில் தான் போடுவாங்க. இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லைனா எரராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேண்டிடேட்ஸ் ப்ராப்பராக என்னென்ன கிளைம் பண்ணுறாங்களோ அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க அந்த கேட்டகரியிலையோ இல்லை வந்து அவங்களுடைய கிளைமுக்கு அக்செப்டபுளாக இருக்கும். இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதற்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். எதை நீங்கள் என்டர் பண்ணாலும் அப்ளிகேஷனில் அதற்கான ப்ரூஃப் ப்ராப்பராக வேலிடாக வச்சுருக்கணும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த வெப்சைட்டில் இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய queries ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இமெயிலை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டிகிரி அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கிறாங்க, இல்லைனா நான் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான முக்கியமான, அதுவும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, அதாவது இது வந்து டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு மத்திய அரசு தொழில் நிறுவனம். சரிங்களா? டிஃபென்ஸு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. இது மாதிரியான ஒரு இடத்துல உங்களுடைய ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து எங்கேயாவது வந்து ஜாப் வேக்கன்சிஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்ததுக்கான வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அது மூலயமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் செக்டரில் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.